வாங்க பேசலாம். எபிசோட் 2. இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னா, இந்த சேனல் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் கற்றுருந்தேன்னா இந்த சேனலை இன்னும் நல்லாவே கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு நான் நினச்ச விஷயங்கள். நம்பர் 1, சேனல் ஆரம்பித்ததையும் நான் ரொம்ப ஓவராக ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தோணுனதெல்லாம் பேசணும், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசணும், என் மனதார பேசணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். ஆமாம், ஓப்பனாக பேசுகிறது நல்லது தான். ஆனால் எது சரி, எது தவறு அப்படின்னு தெரிஞ்சுட்டு பேசணும்ல. அது தெரியாமையே ஒருத்தங்களை விமர்சிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நமக்கு புரியாததை நமக்கு ஏதோ புரிஞ்சிருக்கும் அதை அப்படியே மக்களுக்கு சொல்லலான்னு நினச்சதையும் நல்லா வியூஸ் போச்சு. ஆனால் கரெக்டான ஃபீட்பேக் கிடைக்கல. என்னடா எல்லோரும் ஜஸ்ட் லைக் மட்டும் பண்ணுறாங்க, ஒரு 2-3 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறாங்க, அப்புறம் என்னடா அதில் இருக்குது அப்படின்னு எனக்கு இது பண்ணல. பிகாஸ் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது சம்பாதிக்கிறக்கோ இதுக்கோ இல்லை, நாலேஜை ஷேர் பண்ணணும்னு. பட்டுன்னு எல்லா வீடியோஸையும் போட்டு விட்டேன். அப்புறம் ஒரு நாள் உதவிச்சு, என்னடா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. எதையோ ஒன்று பேசுகிறோம், ஏதோ ஒரு கண்டென்ட் பேசுகிறோம், அப்படியே எல்லாத்தையுமே சொல்லிடுறோம். அது சரியா தவறா, அதுக்கான ப்ரோஸ் கான்ஸ், அதாவது ப்ரோஸ்னால் சரி, கான்ஸ்னால் தவறு, அதையெல்லாம் பார்க்காமே ஒன்று சொல்கிறோமே. அப்புறம் நம்ம எல்லாம் ரிசர்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு நல்லா புரியணும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சதை மட்டும்தான் பேசுகிறேன். 2வது, இந்த சேனலுக்கு ஒரு தனி அட்மாஸ்ஃபியர், அதாவது எனர்ஜின்னு சொல்லலாம். ஒரு கடவுள்கிட்ட நம்ம போகிறோம், அந்த கடவுள் சிலையாக தான் இருக்கார். ஆனால் அந்த சிலையை பார்த்ததையும் நமக்கு கையெடுத்து கும்பிடணுன்னு தோணும். இல்லை எல்லாரும் அதை தான் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நமக்கும் அஞ்சும் அதை நம்ம பண்ணலான்னு. ஏன் அதை பண்ணுறோம்? ஏன்னா அந்த சிலை மேலே நம்ம வச்சுருக்க நம்பிக்கை. என் பாரத்தையெல்லாம் உன் மேலே நான் இறக்கி வைக்க போகிறேன், நீ எல்லாத்தையும் தீர்த்துருவ, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவ அப்படின்னு நம்ம வைக்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அந்த சிலைக்கு என்ன தருதுன்னா, ஒரு ஒளியை தருது. என்ன ஒளி? நிறையா பாசிட்டிவ் வைப்ஸ், அதாவது சரியான சுத்தமான அன்பு. அந்த அன்பு வரும்போது அந்த சிலைக்கு ஒரு எனர்ஜி வருது. அந்த எனர்ஜி அந்த கடவுள் கிட்ட போய் கடவுளாக மாறுது. அந்த சிலையை நம்ம வணங்குறோம், நமக்கும் கிடைக்குது. ஏன்னா அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த எனர்ஜி கிட்ட போகும்போது நம்ம நெகட்டிவிட்டி எல்லாம் காணாமல் போகுது. அதே மாதிரி தான் இந்த சேனலுக்கு நான் ஒரு அட்மாஸ்ஃபியர் செட் பண்ணணும், ஆனால் பண்ணல. அதை பண்ணணுன்னு இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொன்றும் கரெக்டாக இருக்கணும், ஒன்றையவே திருப்பி பேசக்கூடாது. நம்ம போய் சேர்றது அந்த மக்களுக்கு சரியாக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு அன்பான என்னோடய எண்ணத்தோடு நான் ஈடுபட்டு செய்கிறேன். 3வது, மக்கள் கூட கனெக்ட் ஆகணும். எனக்கு தெரியல, நான் ஆரம்பிக்கும்போது இஷ்டம் போல் பேசிகிட்டு இருந்தேன். எதுவுமே கண்டென்ட்டை எப்படி வைக்கணும், டைட்டில் எப்படி வைக்கணும். நான் நினச்சேன் ஒரு கவர் பேஜையும் ஒரு கவர் ஃபோட்டோவையும் ஒரு வீடியோவுக்கு அப்படியே ஒரு போட்டு விட்டால் டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டா மேட்ரு ஓவர் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது கிடையாது. மக்கள்கிட்ட போய் சேரணுன்னா முதல்ல மக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். மக்களை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்? நான் என்ன பண்ணேன், எல்லா ட்ரெண்டிங் வீடியோஸை போய் பார்த்தேன். அதில் இருக்க வீடியோஸை பார்க்காம அதில் இருக்க கமெண்ட்ஸை பார்த்தேன். ஏன்னா வீடியோஸ் யூடியூப் அல்காரிதம் படி போய் சேரும் மக்களுக்கு, சரியா? ஆனால் அதில் இருக்க கமெண்ட்ஸ் மக்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரி விரும்புகிறாங்க அப்படின்ட்டு நான் பார்த்துட்ருந்தேன். ஸோ மக்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு க்ளீனான அண்டர்ஸ்டாண்டிங், மக்களுக்கு பொறுமை தேவை, மக்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை தேவை, மக்களுக்கு
அவசரப்படாத ஒரு அழகான, அன்பான வீடியோ வேணும். அது என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கட்டும், அது நாலேஜா இருக்கட்டும், அது என்ன வேணா இருக்கட்டும். மக்களுக்கு தேவை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாரி ஒரு எமோஷ்னல் கனெக்ட்டோட இருக்கிற ஒரு கன்டென்ட். அந்த கன்டென்ட்ட நான் தேட ஆரம்பிச்சேன். என்ன மக்களுக்கு தேவைன்னு. என் நாலேஜ் கூட மிக்ஸ் ஆகி அவங்களுக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா நான் இப்போதைக்கு ஒன்றும் பண்ணல. ஆனா, வரப்போற ஐடியாஸில் வச்சுருக்கேன். ஆனால் இப்போதைக்கு என்னென்னா நாலேஜ் கொடுக்கலாம் மக்களுக்கு அப்படின்னு யோசிச்சு மக்களுக்காக நான் வந்து கண்டென்ட்ஸ் இன்றைக்கி நடக்கிற டிஎன் அசம்பிளி அது மாதிரி அப்புறம் பாலிடிக்ஸ் இதை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மக்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காக பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு அல்காரிதமை செட் பண்ணியிருக்கேன். முன்னாடி தெரியல, இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் போக போக. 4வது, ஏன் இந்த வீடியோஸ் நம்ம பண்ணணும்? சொல்லிட்டேன், நாலேஜ் மக்களுக்கு சேரணும், மக்களுக்கு நல்ல நாலேஜ் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கு மேலே ஏன் மக்கள் நம்மளை இது இப்போது ஏன் இந்த வீடியோஸ் அப்படின்னா, மக்கள் நம்மளை இதை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. நம்ம சும்மா இஷ்டத்துக்கு நமக்கு தோன்றதை பேசிட்டு பண்ணிட்டு இருந்தால் மக்கள் எப்படி நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க? கரெக்டு தானே? ஸோ மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும்னா என்ன செய்யணும்? அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு என்ன பயன்படும்? இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அவங்க நம்மளோடது ஏன் பார்க்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். சொன்ன மாதிரி தான் 3வது 2வது எல்லாம் சொன்ன மாதிரி தான். கனெக்ட் ஆகணும், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அக்செப்ட் ஆகணும். ஆனால் கனெக்ட் ஆகிறது அக்செப்ட் ஆகிறத விட அவங்களுக்குள்ளே கொஷின் ரைஸ் பண்ண ஆரம்பிக்க வைக்கணும். கேள்விகள் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது. ஏன்னா இன்றைக்கி அத்தனை இன்ஃப்ளூயன்சஸ், அத்தனை கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்னென்னமோ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது. இது எத்தனை நாள் நீடிக்க போகுது? அதனால தான் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தாவிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த கொஷினை மக்களுக்கு ரைஸ் பண்ண வைக்கிறதுக்காக தான் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், நான் கண்டினியூட்டியோடு இருக்கணும்ல. அந்த காரணத்துக்காக அதையும் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் எப்படி பேசுறது? என்னடா இத்தனை வச்சுருக்கோம், இப்போ இருந்துட்டு இது நடந்துருச்சு, அது நடந்துருச்சு, அது நடக்கலை, இது நடக்கலை, இது நடக்க போகுது, அது நடக்க போகுது, இதையெல்லாம் பண்ணுறோம், பேசுகிறோம். ஆனால் மக்களுக்கு பிடிக்குமா? இல்லை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பேசுறது? ரொம்ப கஷ்டங்க. ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி வந்தேன், இப்படி வந்தேன், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், ஆக்டிங் என்னென்னமோ ட்ரை பண்ணேன். ஆனால் ஒரு நாள் இருந்துட்டு ஏதோ ஒன்று தடுத்தது. என்ன தடுத்ததுன்னு பார்த்தா, சபரி உனக்குள்ளே இருக்கிறத நீ பேசுகிற, ஓகே. உனக்கு என்ன தெரியுமோ அதை பேசுகிற, ஓகே. மக்களுக்கு நாலேஜ் பேசணும் சொல்லணும்னு கண்டுபிடிக்கிற, ஓகே. ஆனால் நீ அதை எப்படி பேசுகிற? ஒரு ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இருக்கா? இல்லை முதல்ல ஆரம்பிக்கிறியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஷின் ரைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் இருந்துட்டு சரி நம்ம ஆரம்பிக்கலாம், மக்களுக்கு கேள்வியோடு ஆரம்பித்து ஆன்சரோட முடிக்கலாம் அப்படின்னு. இதை பண்ணீங்களா, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆரம்பித்து இது இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுரையில் தீர்வை தேட ஆரம்பித்தேன். அப்புறம் என்னோடய ஸ்பீச் கிளியர்டாக எப்படி பேசணும்னு கற்றுக்கிட்டேன். ஒருத்தங்களுக்கு ஒரு கேள்வியை ரைஸ் பண்ண வச்சு அவங்களுக்கு அதில் பதில் தெரிய வைக்கணும். அதை தான் நான் புரிய வச்சுக்கிட்டேன், தெரிய வச்சுக்கிட்டேன். உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறத மனசார சொல்லவும் கற்றுக்கிட்டேன். வாங்க பேசலாம் 10 நிமிஷம். உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறது, சொல்லணும்னு நினைக்கிறது, கண்டென்ட்டுக்கும் மேலே, எல்லாத்துக்கும் மேலே. ஹலோ பீப்புள், வெல்கம் டு த எலிவேட்டட் மைண்ட் செட்.
இன்னொரு காணொளியில நாளைக்கு சந்திக்கிறேன்.